இயேசுவின் சீசர்கள் மனசரிப்படுத்தப்பட்ட கேள்விகளில் ஒன்று கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்று கேட்டார். கொரிந்து பட்டணத்து கிறிஸ்து சபை விசுவாசிகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற லட்சியம் இல்லாமல் ஏனோ தானோ என வாழ்ந்து வந்ததை பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுல், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருப்பது போல நீங்களும் உண்மையோடும் நேர்மையோடும் உத்தமத்தோடும் ஒழுக்கத்தோடும் மாய்மாலமில்லாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். ஒரு கிறிஸ்தவ கணவன் மனைவி இருவரையும் நீண்ட காலமாக எனக்கு தெரியும். பெரும்பாலும் பல கூட்டங்கள், குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு வரும்பொழுது ஒன்றாகத்தான் பார்த்திருக்கிறேன். அவர்களை சந்தோஷமாக ஐக்கியமான தம்பதியினராகத்தான் எல்லோரும் பார்த்திருப்பார்கள். ஆனால் ஒருமுறை அவர்களை குறித்த நண்பர் ஒருவர் சொன்ன செய்தியை கேட்டபோது அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்போதும் சண்டை சச்சரவு மிகுந்தது என்று சொன்னார். அவர்களின் அண்டை அயலாகத்தினரிடம் கேட்டபோது அது உண்மை என்று உறுதிப்பட்டது. ஆம், தங்களுக்குள் பிரிந்து பிளவுபட்டு இருக்கின்ற பல தம்பதியினர் வெளி உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஐக்கியமானவர்களாகவே காட்சியளிக்கிறார்கள் அல்லவா? சக மனிதர்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. மாய்மால ஜீவியம் செய்பவர் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணமானது பந்தய சாலையில் ஓடும் ஓட்ட பந்தயத்திற்கு ஒத்ததாகவே இருக்கிறது. நமது தனிப்பட்ட குடும்ப சமுதாய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையாக வாழ வேண்டும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது.